குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு தொடர்ச்சி. 25. கடமையில் ஆர்வம் காண்பிக்க வேண்டும். கடமைகளை செய்பவன் சிறப்பான மனிதன். அவர்கள் குறைவு. கடமைகளை செய்பவர்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள். மாணவனுக்கு விளையாட ஆசை. அவனது கடமை படிப்பு. படிப்பின் அவசியத்தால் விளையாட்டை விட்டு படிப்பை ஏற்றுக்கொண்டு படிக்கிறான். இதுவே சிறப்பு. ஆனால் அன்னை சொல்வது விளையாட்டில் உள்ள ஆர்வம் படிப்பில் இருக்க வேண்டும் என்பது. கூர்ந்து கவனித்தால் இது அசாத்தியமான காரியம். சொல்லப்போனால் மனித சுபாவத்தில் இல்லாத ஒன்று. கசப்பான கடமைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை பெரிது. அந்த கடமைகளை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காண்பிப்பது மனித மனத்தின் இன்றில்லாத சிறப்பு. இந்த சிறப்புக்கு ஒருவன் தன்னை பாத்திரமாக்கி கொண்டால் அவன் மனிதனை விடவும் தேவரை விடவும் உயர்ந்தவனாகிறான். ஒவ்வொரு கடமையை நிறைவேற்றுவதிலும் முழு ஆர்வம் உடையவன் வாழ்வு உயர்ந்தது. அது யோக வாழ்வாகும். அவனுடைய வாழ்வில் அன்னை பூரணமாக பரிமளிக்க முடியும். அன்னையின் அநேக விதிகளில் இது ஒன்றேயானாலும் முழுமையாக பின்பற்றினால் அன்னையின் முழு வெளிப்பாடும் அவனுடைய வாழ்வில் ஏற்படும். 26. புரளி பேசாதிருத்தல். சில்லறையாக பழக்கங்களை ஒதுக்குதல். அன்னையை ஏற்றுக்கொள்பவர்கள் பொதுவாக சிறப்பான குணமுடையவர்களாக இருப்பார்கள். சில சமயங்களில் உயர்ந்த பக்தியும் சின்ன புத்தியும் சேர்ந்து காணப்படுவதுண்டு. பக்தியின் உயர்வால் அன்னையிடம் வந்து விடுகிறார்கள். பழக்கத்தை விட முடிவதில்லை. இந்த பழக்கமுடையவர்களுக்கு மட்டுமே இம்முறை பலனளிக்கும். தனிவான பேச்சை ஏற்றுக்கொள்ளுதல், தியானம் பழகுதல் எவ்வளவு கடினமோ அந்த அளவு இப்பழக்கங்களை விடுதல் கடினம். அந்த கடினமான முயற்சியை மேற்கொள்வதால் தான் உயர்ந்த பலன் கிடைக்கிறது. இம்முறையில் முழு பலன் கிடைக்க வேண்டுமானால் இப்பழக்கங்களை விட்டுவிடுவதுடன் இவற்றின் மீது மனதில் உள்ள ஆசையையும் முழுவதுமாக நீக்க வேண்டும்.